ரொம்ப சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதெல்லாம் எங்கேயுமே இல்லை, சூப்பராக இருக்குது. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போது ஓகே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படின்னு நல்லா நல்லா இருக்கு இப்போ. மியூசிக் ஓகே சூப்பர், ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு தடவை பார்த்தோம், கடைசியில் கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி ஓகே. கத்திக்கிட்டே இருக்காங்க தேட்டரில் இருக்கவங்கள படத்தில். படம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஸ்பெஷல்னா வந்துட்டு கார்த்தி வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு அவரோட இதுதான் கடைசி வரைக்கும் அவர் இது கொண்டு கார்த்தி வருவாருன்னே நம்மளுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. கடைசியில் கார்த்தி வரும்போது ஆல்ரெடி வெளியே சொல்லிட்டாங்க கார்த்தி இருப்பாருன்னு, ஆனால் கார்த்தி இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அவர் வரும்போது அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதான் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டுமே சூப்பராக தான் இருந்தது. ரெண்டுமே கனெக்ட் பண்ண விதமாகட்டும், மேக்கிங் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தமிழர்களோட அறம் சார்ந்து அந்த ஒரு அரசர் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு எடுக்க முடியும்னு ஒரு யதார்த்தத்தோடு காமிச்சிருக்காங்க. விஷுவல் பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் படத்தில் அந்த தேவையில்லாத ஹீரோயின் சீனு அதெல்லாம் வந்து ரொம்ப மொக்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது படமாக நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும் அப்படின்னாக்கா வெளிநாட்டு ஹாலிவுட் படம்லாம் இந்தியா அப்படின்னாலே வந்து குப்பை ஸ்லம் இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ படத்துலேயே வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த ட்ரைப் மாதிரி காட்டுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த விஷயம் ஒரு சின்ன இதுவாக இருந்தது. R2 ப்ரோ, பார்ட் 2 அளவுக்குலாம் வருத்தல ப்ரோ மூவி. முன்னாடி வந்து இந்த மாதிரி பீரியாடிக் படத்துக்குலாம் மியூசிக் போட்டதில்ல. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ப்ரோ டிஎஸ்பி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சில இடத்துலலாம் கொஞ்சம் எரர் பண்ண மாதிரி இருக்கு. அனிருத் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா படத்தை காப்பாற்றிருப்பாரு ப்ரோ. அந்த சாங்ஸ் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா காட்டுறாங்க, நல்லா வெளியே வருது, அதனால இன்னும் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி லைனுக்கு வந்து கரெக்டாக எந்தெந்த பில்டப் கொடுக்கணுமோ அந்தந்த பில்டப் கொடுத்து கரெக்டாக வந்து பாபி டியோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. படத்தோட கான்செப்டை வந்து நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். படத்தோட கான்செப்ட் இட்ஸ் கங்குவா. அவர் ஒரு பாஸ்ட் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வீரன். அவரோட இனத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீரன். இட்ஸ் கற்பனை கதை தான், அவன் உண்மை கதை மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணல. அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் வந்து கங்குவாவை காட்டாமல் நீங்கள் வந்து இங்கே திஷா பத்தானி கூட ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே படத்தை அப்படி இருந்துடக்கூடாது. இல்லை அது இப்போ நீங்கள் வந்து 7ஆம் அறிவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ருதி ஹாசனுக்கு பெரிய ரோல் இருக்கும். அது மாதிரி திஷா பத்தானிக்கு கிடையாது. கதையோட கான்செப்டே வேறு. அப்போ நீங்கள் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சூர்யா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக சூர்யா தான் இருக்கிறாரு. அவ்வளோத்தையும் எடுத்து நடத்தியிருக்காரா, நமக்கு போர் அடிக்காமல் இருக்காரா, என்னடா சூர்யாவே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அடுத்தது ஓவராலாக இன்னொரு விஷயம் என்னென்னா மியூசிக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது படமாக பார்க்கும்போது. அதுதான் ப்ரோ மெயின் சப்போர்ட்டிவாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் மெயின் சப்போர்ட்டிவாக இருக்குது. பட் ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. விஎஃப்எக்ஸ் தான் படத்தை காப்பாற்றிருக்கு. ஆமாம் ப்ரோ. 3D இருந்தாங்க பார்க்க முடியல, கஷ்டம் தான். 3Dக்கு நல்லா விஷுவல்ஸ் இருந்துச்சு. சண்டை போடப்போ அந்த மரம் பட்டைகள் தெரிக்கிறதா இருக்கட்டும், இந்த பனி விழுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே வந்து விழுகிற மாதிரி நல்லா மாசாக இருந்துச்சு. ஒன்று படம் குறை ஒன்றும் சொல்ல முடியாது. பட் படம் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்காது, அவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுக்காது. மற்றபடி மோசமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். லைக் எனக்கு ஒரு கதைனா புரியணும். லைக் இல்லை எனக்கு கொஞ்சம் புரியல. மேபி எனக்கு பர்சனலாக புரியாதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டுல. பட் சூர்யாவோட ஆக்டிங்காக தான் நான் பார்க்கணுன்னு வந்து அவரு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார் இந்த மூவிக்கு. வேணாம் விட்டுருங்க அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு பாட்டு எப்படி ஹைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக போனதுலேருந்து கடைசி கார்த்தி கேமியோ ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை. விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. எதுக்கடா கார்த்தி அப்படி இப்படிலாம் ஆயிடுச்சு. சூர்யா அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ப்ரோ. சூர்யா நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் பாடி பழைய இது ஒன் மேன் ஷோனே சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் குறை சொல்லவே முடியாது. பட் சிவா தான் சொதப்பிட்டார். ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சீன்ஸ் 3D டெஃபினட்டாக படத்தில் இருக்குது. எண்ட் டு எண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ஆட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே எல்லாமே 3D போர்ஷன்ஸு சுற்றுவாங்க. நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எங்கள் ப்ரெசென்ட்டையும் பாஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து எங்கே மிஸ்மேட்ச் ஆகிடுமோ அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நல்லாவே மேட்ச் பண்ணிட்டாரு சிவா. ஸோ சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டாங்க.
ஃபேமிலி கனெக்ட் எப்படி இருந்தது? ஃபேமிலி கனெக்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் ஒரு அரசர் கீழே இருக்க குடிகள் மக்களை எப்படி காப்பாற்றணும், எந்த மாதிரியான ஒரு அறத்தோட இருந்தாங்க அப்படின்றது. இது ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த நமக்கான அறம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து சரியாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இல்லை அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு சிவா வந்து ஒரு வருஷத்தில் எடுக்கிற மாதிரி படமே ஒரு 4 பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஆகிறதுக்கு இதுவும் விவேகமும் அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்ட்டு ஒழுங்காக பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு வந்த படம் பேர் வந்து முதல்ல கங்குவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷுவலாகவும் 3Dயாகவும் செமையாக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து என்னை பூர்த்தி பண்ணிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க யாரும் எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல. பட் நீங்கள் இந்த 2000 கோடி அதெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு அந்த கோயிலில் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச படம் வந்து லாபத்தை சம்பாதிச்சிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நல்லா இருக்கு படம். ஓவராலாக ஓகே, பார்க்கலாம். 10க்கு எவ்வளோ மார்க்? 7.5. மியூசிக் பற்றி சொல்லுங்கள் படத்தில். பிஜிஎம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக மியூசிக்கோட பிஜிஎம் தான் ஓவராக டாமினேட் பண்ணுச்சு. அது நல்லா இருந்துச்சு. பட் சாங் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சிவாக்கு கிரேட் கம்பேக்காக இருக்கும் இந்த படம். 2க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். படம் ஃபுல்லாகவே இருக்குது கத்தரு. வைலன்ஸ் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே வைலன்ஸ் தான். பட் டிஎஸ்பி சார் மியூசிக் தான் பெரிய ப்ளஸ்ஸே படத்துக்கு. அந்த கேரக்டரோட பேர் வந்து கங்கா. அது வந்து அவங்க ஒரு சில இடத்துல சொல்லும்போது கங்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனில் வந்து சொல்கிறதுனால கங்குவாங்கிற படம் நேம் வந்துருக்கு. படம் வந்து எதுவும் புரியாமல் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக் இருந்தது, கொஞ்சம் புரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். பீரியாடிக் ஸ்டோரி ப்ரெசென்ட் இருக்கிறதுக்கும் பீரியாடிக் ஸ்டோரியும் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே லாகிங் இருக்குது. விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் நல்லா இருக்கு.